கர்நாடக சட்டசபை தேர்தல் புதிய உதயமா அரிதான நிகழ்வா? சாணக்கியாவின் மாபெரும் விவாத நிகழ்ச்சி திசைகள் 4 மே 20ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு RR சபா, மயிலாப்பூர், சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. நம்முடைய தலைவர் எங்களுடைய போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்ட லட்சியங்கள் ஒருபோதும் மாறப்போவதில்லை என்கிறார். கச்சத்தீவு எந்த சட்ட வரையறையும் அரசியல் அமைப்பையும் எதையுமே கடைபிடிக்காது தான் தோன்றித்தனமாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இலங்கைக்கு தாரை வைத்துக் கொடுத்தார். ஒரே நோக்கம் தெற்காசிய பிராந்தியத்தில் தனது வலிமையை, தனது வல்லாதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும், தனது நாட்டின் பாதுகாப்புக்காக பரிசாக கொடுத்ததுதான் கச்சத்தீவு. கச்சத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கச்சத்தீவு தமிழனின் பரம்பரை சொத்து. நம் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலத்தை அரசுரிமையாக்கி நம்முடைய தாத்தன் போய் இந்த சொத்து பத்திரத்தை அதிகாரத்தில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்பதற்காக கொண்டு போய் கொடுத்தார் சொத்து பத்திரத்தை. கச்சத்தீவு எடுத்து எந்த ஒரு சட்டம் மரபையும் கடைபிடிக்காமல், பாராளுமன்றத்தில் தர்க்கமோ விவாதமோ நடத்தி வாதிடாமல் சொந்த விருப்பத்திற்கு எடுத்து கொடுத்து விட்டார். அதில் முடிந்தது தமிழருடைய வாழ்வுரிமை, தமிழர் மீனவ மக்களினுடைய வாழ்வுரிமை முடிந்துட்டு. கடைசியாக அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை என்ன? உடன் பிறந்தார்களே, மீன் பிடிக்கிற மீனவர்கள் வலையை உலர்த்திக் கொள்ளலாம், கச்சத்தீவில் காய வைத்துக் கொள்ளலாம், வலையை காய போடலாம், அங்கே இருக்கிற அந்தோணியார் கோயிலில் வழிபட்டுக் கொள்ளலாம். அவ்வளவுதான் இவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை. அதற்கு பிறகு அத்துமீறி வலுக்கட்டாயமாக அதிகார திமிரிலே அதிபர் ஜெயவர்த்தனையோட 1987 ஜூலை 29 ராஜீவ் ஜெயவர்த்தன ஒப்பந்தம் கையெழுத்தாடுகிறது. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், என் தம்பி தங்குகள் சிந்திக்கணும். 13வது சட்ட திருத்தம் என்று இப்போது பேசுகிறார்கள். 35 ஆண்டுகள் கழித்து தொடங்கிய புள்ளியிலேயே என் அன்பு பங்காளி வடிவேல் சொல்வது மறுபடியும் முதல்ல இருந்தா என்று. அதனால்தான் இவ்வளவு பெரிய பின்னடைவு, அதனால்தான் ஐபிகே வருது, அதனால்தான் அதை எதிர்த்து போராட வேண்டிய சூழல் வருது. அதனால்தான் இந்த நிலத்திலே அமரர் ராஜீவ் காந்தி அவருடைய மரணம் நிகழ்ந்து, அதனால்தான் இவ்வளவு பெரிய போர் பின்விளைவு, இவ்வளவு பெரிய அழிவு நிகழ்ந்து. ஒரே ஒரு கையெழுத்து தமிழன் தலையெழுத்தை மாற்றி விட்டது. பெருமக்களே, அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, கவனத்தில் வைத்து சிந்திச்சு பாருங்கள். நீ உண்மையிலேயே எங்களுக்கு நல்லது செய்வதாக என்று நினைத்தால் விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குங்கள். பெருமக்களே, நீக்குங்கள். நாம் கேட்கும் போது நமதை ஏளனமாக நம்மளை பார்த்து சிரிப்பார்கள். இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை நீக்கம் அப்படின்னு. இல்லாத இயக்கத்திற்கு எதற்கு தடை? எப்படி? அரசு நிலத்துக்கு எதற்காக வேலி? எதற்காக வேலி? எப்படி? நாங்கள் இந்த தடையை நீ நீட்டிப்பது எங்களை பார்த்து இன்னும் அஞ்சுகிறாய், அச்சப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். திபத்திலிருந்து வந்தவனுக்கு நீ குடியுரிமை கொடுத்திருக்கிற, வணிக வளாகம் கட்டி கொடுத்திருக்கிற, கல்லூரி கட்டி கொடுத்திருக்கிற, திரையரங்கு கட்டி கொடுத்திருக்கிற, விளையாட்டு திடல் கொடுத்திருக்கிற, எல்லாம் கொடுத்திருக்கிற. இப்ப நீ என்ன எங்கன்னு சொல்றீல்ல? நான் சாகும்போது எங்க இருந்த, எந்த சந்துக்குள்ள போயிருந்த? சரி, இப்ப நான் 35 ஆண்டுகளா இந்த நிலத்தில் வந்து நிற்கிறேன்ல, எனக்கு எதற்காக குடியுரிமை தர மறுக்கிறேன்? சட்டத்தை மீறி குடியேறியவர்கள், சட்டத்தை மீறி நான் குடியேறும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? எனக்கு ஏன் நேர்ந்திருக்கிற இத்தனை துயரத்திற்கும் துன்பத்திற்கும் கொடுமைக்கும் காரணம் இந்திய நாடு. இதை மறக்க முடியுமா? காரணம் நீங்கள். 20 நாடுகளை எதிர்த்து நின்ற மாபெரும் தலைவன் பிரபாகரன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பதறு, அற்ப பதறு. பேசிக்கிட்டு காலத்து நேரத்தை வீணடிச்சிருக்காரு.
களம் உனக்கு தயாராயிருக்கு, காத்திருக்குது. 24 பாராளுமன்ற தேர்தல், 20 பெண்களுக்கு வாய்ப்பு, 20 ஆண்களுக்கு வாய்ப்பு. தனித்து போட்டியா? ஆண் தனித்து தான் போட்டி. இருபத்தாறுல போட்டி, அப்பவும் தனித்து தான் போட்டி. எத்தனை தேர்தல் வந்தாலும் எப்போது வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டி. அதுல ஒரு குழப்பமும் இல்லை. துணிந்து களத்தில் நிற்க வேண்டும் என்று இடம் பிறந்தார்களே, அது ஒன்றுதான் நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மாநிலம் என்று நாம் கடவுளின் இதயத்தை தொடுகிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த பாருங்க, இந்த டைகன், இந்த வாங்கூர் 2 மலை திமுக அதிமுக புரிஞ்சுக்க. இதை பேக்க முடியாத ஒண்ணு இல்ல ராஜா, பேக்க முடியாத ஒண்ணு இல்ல. அது இனி வளராது, அப்படித்தான். ஆனால் தமிழ் இட பரம்பரை இருக்கு, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். தமிழ் பேரிடத்தின் முறையில் நான் தோன்றுவேன், என் பையன் தோன்றுவான், என் பேரன் தோன்றுவான். என் பரம்பரையை தோண்டி இந்த மலைகளை அப்புறப்படுத்தி புரட்டி வீழ்த்துவோம். அநீதி, அக்கிரமம், அராஜகம், கொடு